நான் டாக்டர் நத்தன் பேசுகிறேங்க. நுரையீரல் டாக்டர், ஸ்ரீ குமரன் ஹாஸ்பிட்டல், ஒட்டன்சத்திரம். ஐஎல்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு வந்து என்னென்னா, அது வந்து நுரையீரல் தழும்பு நோய். ஆமாம், அது வந்து பொதுவாக என்னை பொறுத்தவரையில் கேன்சரோட மோசமான நோய். ஆமாம், அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அதை அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாட்டி நுரையீரல் தழும்பாயிட்டே போகும். அது சாதாரண தழும்பு டிபியோ அந்த மாதிரி நுரையீரல் தழும்பாலாம், டிபியோ இல்லை ஒரு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் தழும்பாலாம். அது மாதிரி கிடையாது. அந்த தழும்பு தானாக நின்றும், அதுக்கு மேலே கூடாது. பட் இந்த நுரையீரல், இந்த ஐஎல்டின்னு தொந்தரவு தானாக நுரையீரல் நம்ம ஒழுங்காக பார்க்காட்டி அது அந்த தழும்பு நுரையீரல் அரிச்சிட்டே போகும். ஸோ அது வந்தால் நம்ம என்ன அறிகுறி? முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு இருமல், வரட்டிருமலாக இருக்கும், நடந்தால் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டைல் இது மாதிரி இருக்கும். அப்புறம் போயிடும்னா, இங்கேருந்து பக்கத்தில் பாத்ரூம் போனாலே எனக்கு மூச்சு வாங்குது, ஒரு 100 மீட்டர் போனாலே மூச்சு வாங்குது. இருமல் படுத்தாலே சொல்கிறது, உட்காந்தாலே இருமல், வரட்டிருமலாக வருது, சளி கொஞ்சோண்டு எச்சிமாக தான் வருது. ஸோ நம்ம ஐஎல்டின்ற போது என்ன ஃபஸ்ட் பண்ணால் எக்ஸ்ரே பார்க்கணும். டாக்டரை முதல்ல கேட்பார், மாதிரி பார்ப்பார். அது மாதிரி லேடிஸ்னால் நம்ம உடம்புக்கு எதிராக இது பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி வியாதிகள் இருக்குது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொந்தரவு பார்க்கணும். ஜென்ஸ்னால் ஸ்மோக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆமாம், ஸோ நம்ம இந்த மாதிரி தொந்தரவு ஹிஸ்ட்ரிலாம் கேட்டுட்டு எக்ஸ்ரே பார்ப்போம். அதன் பின் சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். சிடி ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம நுரையீரலில் எதுவும் தழும்பு இருக்குன்னு பார்க்கலாம். தழும்பு அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குரிய மருந்துகள் இருக்குது. தழும்பு கொஞ்சம் வராது தடுக்கிறது மருந்து கொஞ்சம் இருக்குது. ஆமாம், தடுத்து அதை கொஞ்சம் டைம் ப்ரொலாங் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துலாம் கொடுத்தோம்னா நல்லா லைஃபோட இன்னும் கொஞ்சம் காலங்கள் இன்னும் நல்லா பெட்டராக இன்னும் கொண்டு போகலாம். சம்டைம்ஸ் சில பேஷண்ட்டில் நல்லா இருப்பாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஐஎல்டின்றது இப்போ நிறைய பேர் யாரும் கண்டுக்கல. இது மாதிரி ரொம்ப தூசியில் வேலை பார்க்குறவங்க, ரொம்ப இது ஸ்மோக் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஐஎல்டின்னு வருது. ஸோ ஐஎல்டின்றது நம்ம சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணோம்னா இன்னும் நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும்.